கூட்டத்தை கூட்டிட்டேன்ல விஷயத்தை தைரியமா சொல்லு. என்னத்த சொல்றது, நாங்க தான் சாதாரணமா போயிட்டோமே. வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற ஊரா போச்சியா நம்ம ஊரு. இதே இடத்துல தானே எனக்கு தாலி எடுத்து கொடுத்தீங்க. அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ பொழுது போலனா இமுட்டு பீரியை வச்சுக்கின்னு அங்கங்க முதுகுல சுடுவேன், அவளை கத்தியை வச்சுக்கிட்டு அங்கங்க கீறுவேன். இதோ போய் பெருசா எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு தாலி எடுத்து கொடுத்தீங்களா? இப்ப அங்க மட்டும் என்ன வாழுது? அந்த ஆள் கூட தான் பொண்டாட்டி சித்திரவதை பண்றாரு. என்ன நான் ரோட்ல, அவரு வீட்டுல தானேப்பா. ஆமா ஆமா. ஆனா அவனும் அப்படி தலையா குனிஞ்சிருங்க. தீர்ப்பு சொல்லிங்க அந்த ஆளுக்கு. யோ, மரியாதை இல்லாம பேசுன நாக்க ஒட்ட அறுத்துருவேன், ஜாக்கிரதை. அறுத்துற போறீங்க. ஆமா, அந்த ஆளு சொன்னா உனக்கு ஏன் கண்ணு கோவம் வருது? கச்சா முச்சாவா? அட எல்லாம் ஒரு பிடிப்பு தான் இருக்கு. நான் அன்னைக்கே நினைச்சேன் சோழியம் குடிமி சும்மா ஆடுமான்னு. ஒரு பொண்ணு மேல ஆசை வைக்கலாம் தப்பு இல்ல, அந்த பொண்ணை வைப்பாட்டியாவும் வச்சுக்கலாம் தப்பே இல்ல. ஆனா கட்ட முன்னாடிய குடும்பப்படுத்துறது நியாயம் இல்ல. அட பாவிங்களா, உங்க நாக்கு அழுகி போக நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. ஏலே, நான் பொம்மாதாண்டா. உங்களுக்கு தைரியம் இருந்தா என் கூட சரியா மல்லுக்கு வாங்கடா பொட்ட பசங்களா. என் பிள்ளைய பார்த்து என்ன கேள்வி கட்டுப்பட்டீங்க? டேய், உங்க தலையை வெட்டி ஆத்தாளுக்கு காவு கொடுத்தாதாண்டா ஏன் ஆத்தா அடங்கும். டேய் சின்னதாயி, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நானே எப்ப இந்த பஞ்சாயத்து வந்து தலகுனிஞ்சு நிக்கிறேனோ அப்பவே என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இனிமே இவங்க சொல்லி என்ன ஆக போகுது? ஆத்தா, இது பஞ்சாயத்து. நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இது நியாயம். அப்புறம் என்னங்க இப்போ ஒரு பொண்டாட்டி புருஷனை கை நீட்டி சாகர அளவுக்கு அடிச்சிருக்கான்னா அந்த புருஷன் பொண்டாட்டியை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கணும்? பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கணும். பின்ன ஒண்ணு பண்ணாம அடிப்பா. அதுதானே. அப்புறம் என்ன, பிடிக்காத வாழ்க்கைய பிரிச்சிட வேண்டியதுதான். ஏன் பாரத்தனை பேசாம இருக்கிற? எங்களால அதுவும் பேச முடியல. நீ சொல்ல வேண்டியது சொன்னீங்கன்னா நாங்க ஒரு முடிவு தரலாம் இல்ல? இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவன் மனசோட ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சாச்சு. நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிறது அவன் நிம்மதியை கெடுக்குதுன்னா உங்க எப்படி? ஏம்மா ராசாத்தி, உனக்கு ரத்தனம் கூட வாழ விருப்பமா இல்லையா? என்னம்மா பேசாம இருந்தா எப்படிமா? சொல்லுமா. தாலி கழுத்துல இருக்க வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளைக்கும் பொண்டாட்டி கூட படுக்கணும் தான் தோணும். கண்டிப்பா. இந்த பாருமா, உன் புருஷன் கூட படுக்க உனக்கு சம்மதமா? ஏன் தனியா கேக்குறீங்க? நேரடியா கேட்ட வேண்டியதானே, ஏன் பூசி முழுகிறீங்க? அதானே. சம்மதமா? அடி பாதகத்தி, எப்படி மோசம் பண்ணிட்டியடி? நீ நல்லா இருப்பியா? ராக்கப்பா, 7 விட்டு கூற திரும்ப பிச்சுக்கிட்டு வாடா. அப்பா, நம்ம ஊர் வழக்கப்படி இனிமே ரத்னத்துக்கும் ராசாத்திக்கும் எந்த விதமான ஒட்டோ உறவோ கிடையாது. இனி அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். என்னம்மா இருக்கு? உன் கையாலேயே தாலியை கழட்டி கொடுத்துரு.
ராசா நீ ஏன்டா அழுகுற? என் ஆயுசுல நீ அழுத நான் பார்த்ததே கிடையாது. கவலைப்படாத ராசா. பொண்டாட்டி போயிட்டா ஆம்பளைங்க புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எப்ப அவனுக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ அப்பவே அவ செத்துட்டான் தானே அர்த்தம். ஐயா, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்க முடியும் என்னால. ஐயா, எனக்கு உதவாத மாட்டையோ குடும்பத்துக்கு உதவாத பொண்டாட்டியவோ வீட்டுல சேர்க்கவே கூடாது. கவலைப்படாத, நீ சிங்கம், நான் இருக்கேன். உங்க ஆத்தா நான் இருக்கேன். நான் இருக்கேன்டா, நீ ஒண்ணு கவலைப்படாத ராசா. கவலைப்படாத ராசா. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதேன் கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. மன்னவனே சிங்கத்தை போல் நடை போடடா. ஒத்தையிலே இருந்தாலும் ஒத்து நிலா கருக்காது நித்திய வேதனை இது சத்திய சோதனை. நித்திய வேதனை இது சத்திய சோதனை. காலகாலத்துல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவிய மச்சான். எனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சு மச்சான். என்னைக்கு அத்தனை பேர் முன்னால ஒரு தப்பும் பண்ணாத ஒன்ன பார்த்து இந்த ஊரு தூத்துச்சோ அன்னைக்கே நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நான் உன்னை மனசுல நினைச்சது கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்லிட்டேன் மச்சான். வர மச்சான். வரேங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.